Watch full episodes on Jio Hotstar. வேகமா வா, என்ன பாத்துட்டு இருக்க? விடி, அந்த டாக் தப்பிக்க கூடாது. ஆமாமா, ஓடக்கூடாது. ஒரு வேலை தப்பிச்சிருச்சு, மிஸ்டர் சங்கு நம்மள கிழிச்சு தச்சு போட்டுருவாரு. பிடிங்க, அதை விடாதீங்க, பிடிங்க. அது தப்பிக்க கூடாது. சீக்கிரம் வாங்க. அதோ அங்க இருக்கு. கண்ணு தெரியலையா என்ன? என்ன நடக்குதுங்க? ஒரு டாகியை இத்தனை பேர் சேர்ந்து துரத்துறாங்க. எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு என் மனசுக்கு தோணுது. இப்பவே மோட்டு பத்லுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ மோட்டு பத்லு, நீ பாடாதடா, வாய போடுறா. ஹலோ டாகி. சோறு விட்டவனா போடா. மரியாதையா அந்த டாகி எங்க கிட்ட கொடுத்துரு. இங்க பாருங்க, நான் தான் டான் ஆஃப் தி டான், சூப்பர் டான். நீங்க யாருன்னு கேட்கணும். யாரு? யாரு சொல்லுங்கடா. நான் தான் டானுக்கெல்லாம் டான், சூப்பர் டான், மிஸ்டர் சம்கோ. ஆமா, யார் இந்த மொட்டை ஒரு மூட்டை? யார் நீங்க? நாங்களா? நண்பர்களுக்கு நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்களோட பேரு மோட்டோ பத்லு. நைஸ் மீட்டிங் யூ. ஏய், டூ ஸ்டெப் பேக். நமக்கு இந்த மட்டமான சோடா புட்டி போட்ட சொட்ட மண்டையெல்லாம் சுத்தமா ஆகாது. கிட்டே சேர்க்க மாட்டேன். சுத்தமா பிடிக்காது. ஏன்டா ஒவ்வொரு விஷயத்தையும் 3 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஏன் தெரியுமா? அப்பதான் சொன்ன விஷயம் எல்லாம் எதிராளி மனசுல பளிச்சுன்னு புரியும். ஏய், மரியாதையா அந்த டாக்கி எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க, இல்லனா சிரிக்கிறதுக்கு நாளைக்கு உங்களுக்கு பல்லு இருக்காது. ஜம்கு கிட்ட சப்ப சேலஞ்ச் உறியா? காட்ஸ் அட்டாக். என்ன மோட்டோ யூனிஃபார்ம்ல செஞ்சு வராங்க? இரு, இவனுங்க நம்ம கிட்ட வாங்காம போக மாட்டானுங்க. டேய் மொட்டை சொட்டை, என்னடா பண்றீங்க? வேண்டாம்டா. டேய், சொன்னா கேளுங்க. ஆவா தீட்டத்தோட பாய் பாய் மோட்டோ பத்லு. திரும்ப நாம சந்திக்கவே வேண்டாம். பத்லு, வயிறு காலியா இருக்கும், எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. சரி, வாடா, போய் அந்த வில்லனை ஒரு வழி பண்ணுவோம். வாயில சொன்னா கேட்கவே மாட்டாங்க. வண்டி எடு. ஹலோ சிங்கம் சார். எஸ் மோட்டு பத்லு. ஓகே, டோன்ட் வரி, நான் தான் இருக்கல்ல. மை நேம் இஸ் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். கான்ஸ்டபிள்ஸ், நடு ரோட்ல நான் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அந்த ரவுடி பசங்களுக்கு என்ன பண்றதுனே புரியாம போயிடும். நீங்க பெரிய தோப்பு சார். இந்தியாவுக்கே ஒரு ஹோப் சார். சிங்கம் சார் என்ன ஹெலிகாப்டர் அண்ணந்து பாக்குறாரு. இதுக்கு முன்னால ஹெலிகாப்டரே பார்த்திருக்க மாட்டாரோ? ரோட்ல கல்லுடா.
அப்புறமா மீட் பண்றோம், பிஸியா இருக்கும். எவ்வளவு தைரியம் அவர்களுக்கு, எதை இடிச்சிட்டு நிக்காம போறானுங்க. மோட்டு ரெடியா? சோம்பேறி, நான் எப்பவும் ரெடி. இவனிங்க எப்படி இங்க வந்தாங்க? இப்ப இந்த மோட்டு பத்தோட திறமை என்னன்னு பாடுறா சோம்பேறி. இங்கிலீஷ் எப்படி கர்ச்சிப்பா மாத்துறோன்னு பாருங்க. மிஸ்டர் சங்கு, ஏய் புடி மோட்டு. கேட்ச். பாய் பாய் மோட்டு பத்லு, பாய். நமக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. மோட்டு அங்க பாரு, இந்த டாகியோட கழுத்துல இருக்கிற டாலரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் கருப்பாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த டாலர்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? அப்படின்னா இந்த டாகிய நீ புடுறா, அவன் கதையை நான் இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன். அந்த புதையல் எங்க இருக்குன்னு இந்த மேப்பை பார்த்தா தெரிஞ்சிடும். ஓ, புதையல் கிறிஸ்மஸ் மவுண்டன்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க. தேடுற வேலை நமக்கு சுலபமா ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த புதையல் எனக்கு மட்டும்தான். வரண்டா. நண்பேண்டா. மொத்த மலையை குறைஞ்சு புதையல் வெளியே எடுக்கல. என் பேர் சப்பு. இல்ல பூச்சிங்க, புதையல் என்கிட்ட இல்ல. பை பை. ப்ளீஸ் டோன்ட் மை ஆசிகம். எப்படி இருக்கு? பாராசூட் பறந்துடே. சரி வா பாத்துலோ, இந்த பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். அட கடவுளே, என்ன இது? எதுக்காக இது இப்படி இருக்கு? இந்த சின்ன பேப்பருக்காக இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்றது யாரு? ஏன் பண்றாங்க? இத பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மேப் மாதிரியே இருக்கு. ஆனா இது எதோட மேப்னே தெரியலையே. இது எதோட மேப்னு நான் உங்களுக்கு போட சொல்றேன். போட என் செல்லம். வாலக்கி. இந்த புதையல் சந்தன்பூர் ராஜாவை சேர்ந்தது. என்னோட பெயர் சந்து. நான் ராஜா சந்தன்பூரோட வேலைக்காரன். எங்களோட ராஜா அவர் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சாரு. ஆனா வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதான் அவரோட குடும்ப சொத்துக்கள், அதான் சில வைரங்கள், தங்கம், இது எல்லாத்தையுமே தன்னோட கிரீடத்துக்குள்ள வச்சிருந்தாரு. அதை வித்து எப்படியாவது இந்த ஃப்ரீ நகரத்துல பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், அப்புறம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அப்புறம் இங்க இருக்க மக்களுக்கெல்லாம் சரியான மருத்துவமும் கல்வியும் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மிஸ்டர் சம்குக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்களோட ஆட்கள்லாம் எங்களோட ராஜாவை துரத்த ஆரம்பிச்சாங்க. அதனால எங்க ராஜா வந்து அந்த கிரீடத்தை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சாரு. அந்த இடத்த ஒரு மேப்ல வரைஞ்சு வச்சு இந்த டாகி லக்கியோட காலர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சாரு. இது எல்லாத்தையும் ஒரு வேலைக்காரன் கேட்டுட்டான். எங்களோட ராஜா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே லக்கி கழுத்துல இருக்க காலரை திருட நினைச்சாங்க. அப்புறம் லக்கியை துரத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்படியோ நீங்க வந்து இங்க லக்கியை காப்பாத்திட்டீங்க. எப்படியாவது அந்த புதையலை தேடி கண்டுபிடிச்சு ராஜாவோட கனவை நனவாக்க நாங்க முயற்சி பண்றோம். இந்த புர்புரி நகர்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், நிறைய பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி ஆகணும். இந்த லக்கிய நீங்க கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க ராஜாவோட கனவு நிறைவேற போகுது. என்னோட ஆசை ஆரம்பத்துல இருந்தே இது மட்டும்தான். வாடா சில குட்டி போகலாம். வரேங்க. இந்த டாகி பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கே. அட கடவுளே, என்னாச்சு? இது கிறிஸ்மஸ் மவுண்டைன். இத பத்தி நான் இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மவுண்டைன்ல நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். அப்படின்னா வாங்க சீக்கிரமா போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணலாம். நாம வேகமா போலன்னா அந்த சம்கோ இருக்கான்ல, சாம்கோ, அவன் ஏற்கனவே இந்த மேப்பை பார்த்துட்டா அவன் போய் புதையல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எடுத்துடலாம். சீக்கிரம் வாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எந்த தடவை மிஸ்டர் சங்குவை மட்டும் நான் பார்க்கணும். அவனை துணி துவைக்கிறவங்க கையில மாட்டின துணி மாதிரி தோச்சி கிழிக்க போறேன். ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க போல இருக்கு. கரெக்ட் சார். துணி துவைக்கிறவங்க கிட்ட கிடைச்ச துணி மாதிரி அடிச்சு துவைச்சிடும் சார். என்ன பண்றீ? பாவி மேலதிகாரி என் வேலையை கை வைக்கிறியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் இன்ஸ்பெக்டர்ன்றத மறந்துட்டியா? அவர் எஸ்பி. ஸ்டாப் பண்ணி தொலை. ஸ்டாப் பண்ணு.
சிங்கம் சார், I am reporting சார். சார் எங்க சார் இருக்கீங்க? அட லீவ்ல பாவி போயிட்டா சார், கீழே பாருடா அடிச்சு துவைச்சிட்டு எங்க இருக்கறா கேக்குற என்ன சிங்கம் சார் ரொம்ப பெயினிங்கா இருக்கா? யார பார்த்து எந்த கேக்குற பெயினா அதெல்லாம் எனக்கு சுத்தமா இல்லவே இல்ல. லெட்ஸ் கோ கிறிஸ்மஸ் மவுண்டைன். You are great சார். இந்தியாக்கு நீங்க தான் ஹோப். இருடா, வரேன்டா. சித்தி சீக்கிரம் வர போறாங்க. ஸ்வீட் எல்லாம் வந்து தர போறாங்க. சித்தி சீக்கிரம் வர போறாங்க. போஸ் உங்களுக்கு சித்தினா ரொம்ப பிடிக்குமா? அதனாலதான் இந்த பாட்டுல அவங்க நல்லவங்க டான்ஸ் ஆடிட்டே பாடுனீங்களா? ஐயோ என்னால முடியல. எனக்கு ஜலதோஷத்தால அதிகமா தும்மல் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? இந்த விஷயம் கூட உனக்கு புரியலனா எப்படி? அவங்க என்னோட சித்தி. என்னோட சித்தினா அவங்க நல்லவங்களா தானே இருப்பாங்க. அது கூட தெரியாதா உனக்கு? அது மட்டும் இல்லாம என் சித்திய நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததே இல்ல. ஜான், என் செல்ல குட்டி, எப்படிடா கண்ணா இருக்க? சித்தி அச்சச்சோ, ச்சே. என் செல்லத்துக்கு ஏற்கனவே ஜலதோஷம் பிடிச்சிருக்கு போல இருக்கே. ஏன்பா இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? சொல்லு ஏன்? அடடா, ரெண்டு தடி பசங்களும் எதுக்கு சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு? போய் வெந்நீரை கொண்டு வாங்க சீக்கிரம். இந்தாங்க சித்தி, நாங்க சுடு தண்ணி கொண்டு வந்துட்டோம். ரொம்ப சூடா இருக்கு. என் செல்ல குட்டி வாடா, கொஞ்ச நேரம் இந்த தண்ணில ஆவி பிடிச்சின்னா ஜலதோஷம் எல்லாம் பறந்து போயிடும். சித்தி, ஜலதோஷம் போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என் உயிர் போகணும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ ஜான். நான் தான் டான் கே டான், சூப்பர் டான் பேசுறேன். யாருன்னு சொல்லு. மிஸ்டர் சாங்கு. சாரி பாஸ், எனக்கு ரொம்ப ஜலதோஷமா இருக்கு. ஏய் ஜான், உன் வாய்கிட்ட இருந்து போனை தள்ளி வச்சு பேசு மேன். ஜல்பு புடிச்சு நீ பேசுற வார்த்தையில வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி மூஞ்சில அடிக்குது. நீங்க என்னடா வாய் பாக்குறீங்க? உங்க பாஸ் ஒருத்தர் நாத்திட்டான். என்கிட்ட பேசாம யார்கிட்டப்பா பேசுற? என்ன திடீர்னு கேள்வி குரல்ல பேசுற? சாரி பாஸ், அவங்க என் சித்தி. ஒரு நிமிஷம் இருங்க பாஸ், ஒரு நிமிஷம் இருங்க. எஸ் பாஸ், இப்ப சொல்லுங்க. இறங்குடா. என்ன இது? முதல்ல கீழே இறங்கி நின்னு பேசு. இறங்கு. சித்தி, நான் இப்ப சேரை விட்டு கீழே இறங்கி தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கத்துல ஜவ்வு கீழே எனக்கு இந்த பக்கம். ஏய் ஜான், உன் கிராஸ் டாக் சித்தி கிட்ட சொல்லு. போன் பேசும்போது ஏன் இந்த கத்துறாங்க? இனிமே அந்த கேள்வி கூவிச்சு உன் தாத்தா பாட்டி பெரிய தாத்தா பெரிய பாட்டில போன இடத்துக்கு உன்னை அமுச்சு வச்சிருவேன். ஜாக்கிரதை. சாரி பாஸ், என்னோட தாத்தா பாட்டி என்னோட பெரிய தாத்தா பெரிய பாட்டி எல்லாம் எப்போ மேல போயிட்டாங்க. என்னோட சித்தி மட்டும் தான் இப்ப கீழே இருக்காங்க. சொல்லுங்க பாஸ், வேலை என்ன? இந்த மோட்டு பத்துல ரெண்டு பேரும் கிறிஸ்மஸ் மவுண்டனுக்கு போறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அங்க ஒரு புதையல் இருக்கு, அது நம்ம கைக்கு கிடைக்கணும். இதுல உன் வேலை என்ன தெரியுமா? அந்த மோட்டு பத்துல தடுக்கணும். கிறிஸ்மஸ் மவுண்டன்ல அந்த ரெண்டு பேர் எக்காரணத்தை கொண்டு கால வைக்க கூடாது. வாய்கிட்ட இருந்து உன் போனை தள்ளி வச்சு தும்மி தொலை நான் அப்பவே சொன்னேன். அந்த மோட்டு பத்துல தடுத்து சமாளிச்சதுக்கு அப்புறம் நீயும் அந்த இடத்துக்கு வந்து அந்த புதையலை தேடுறதுக்கு என் கூடவே இருந்து உதவி பண்ற. இந்த வேலையை பிசிறுத்தட்டாம பண்ணா உன் வீட்டுல பணமழை பெய்யற மாதிரி என்னால செய்ய முடியும். நீ மட்டும் இந்த கேட்டு பொம்மாயும் கூட கூட்டு வந்த உன் வீட்டுல பணமழை பெய்யாது. என்னோட துப்பாக்கில இருந்து குண்டு மழை தான் பெய்யும். சொன்னது புரியுதா? இத பாரு, யாரா இருந்தாலும் சரி, முதல்ல நான் சொல்றத கேளு. அவன் எனக்கு புள்ள மாதிரி. அவன் கிட்ட எதுக்கு இப்படி கோவமா பேசுற? இன்னொரு முறை இந்த மாதிரி கோவமா பேசுறேன்னு வெயி, அப்புறம் உன்னை துண்டு துண்டா வெட்டி ஊருக்கா போட்டு ஜாலியில அடைச்சு விட்டுடுவேன். ஜாக்கிரதை. இப்ப நான் மட்டும் அங்க வந்த உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். என்னாச்சு பாஸ்? இப்போ என்ன நடந்தது? எல்லாம் என் நேரம். நான் அந்த ஜானோட சித்திய கலாய்ச்சத அந்த சித்தியே கேட்டு தொலைக்குமா? அந்த கேள்வி பேசின பேச்சுல என் பேண்டே அவுதுச்சு. போய் எடுத்துக்க. வேலை செய்யாம வெட்டியா எதுக்கு என் முகத்தைய பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? இவங்க என்னோட சித்தி இல்ல, எனக்கு வந்திருக்கிற புது பிரச்சனை. இவங்க கதையை எப்படியாவது முடிக்கணுமே.
ஆனா போறீங்க என்ன பண்றதுன்னு தான் தெரிய சொல்றத மாட்டேங்குது. கேளுங்க. ஒழுங்கா போய் 2 பேரும் வேலைய பாருங்கடா போங்க இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தீங்க துவச்சு தொங்க போட்டு வச்சு ஆக்குறத போங்கடா போடா அட எவ்வளவு அடிச்சாலும் குறைக்க மாட்டேங்குது நீ என்ன பண்ற ஜான்செல்லம் ஒண்ணு இல்ல சித்தி, ஒண்ணு இல்லையே. முதல்ல என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற அத காட்டு வாங்க சித்தி, உள்ள போலாம். எப்படியோ உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சேன். எழுந்து வாங்கடா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்பர் 1 நம்பர் 2 வந்திருக்கிறது ஒண்ணும் சித்தி கிடையாது. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, போற வழியில எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். சீக்கிரம் வாங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். சீக்கிரமே பெரிய கோடீஸ்வரனா ஆக போறேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாது. டேய் பத்துரு அங்க பாத்தியா? அது குட்டப்பைய ஜான் தானே. எங்க போறாம? மோட்டு பத்துலோ புதையல் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்காதீங்க. என் பாஸ் மிஸ்டர் சங்கு இருக்காரு, அவர் ரொம்ப மோசமான ஆளு. அவர் மட்டும் நினைச்சாருன்னா உங்களோட கதையை ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுவாரு. மோட்டோ அந்த பிதுங்கன வைத்தன அந்த புதையில தேடி தான் போறான் போல இருக்கு. சீக்கிரமா வண்டியை ஓட்டுங்க சார். ஏய் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. மரியாதையா திரும்ப போயிடு, இல்ல உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன். என்ன தூக்கி போடுறதுலாம் இருக்கட்டும், முதல்ல உங்க வண்டி டயரை பாருங்க. 4 டயர் எப்படி சுத்துதுன்னு பாருங்க. அத கடவுளே, பிரேக் போடு, வண்டியை நிறுத்து. என்ன சொன்னா? எல்லாமே சரியாதானே இருக்கு. வண்டியோட 4 டயரும் சரியாதான் இருக்கு. ஜான் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். சார் என்ன சார் நீங்க வண்டி ஓடிச்சுனா டயர் சுத்த தானே சார் செய்யும். அவன் உங்களை ஃபூல் பண்ணிட்டான் சார். FAOLD ஃபூல் பண்ணிட்டான் சார். நான் அவனை சும்மா விட போறது இல்ல. வாங்க நீங்க போங்க. வாங்க போலாம். ஏய் உயிரின் உயிரே உயிரின் உயிரே வேகமா போ, அவங்கள முடிக்கணும். கஜா ஏப்பா கார் ஓட்டுறீங்களா இல்ல மாட்டு வண்டி ஓட்டுறீங்களா? வீடா ஓட்டுங்கப்பா. பெரிய மாடலிங் மினிக்கோ உடைய சலிக்கா. அட பாவிகளா, என் லுங்கிய தூக்கிட்டு போயிட்டாங்களே. டேய் நில்லுங்கடா. அவங்களுக்கு என்னதான் வேணுமா? அதானே தெரியல. பாய் பாய் மோட்டு பத்துலு, மரியாதையா திரும்பி போயிடுங்க. வர கிரவுண்ட்ல கொக்கோ விளையாடுறாங்க. என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? என்ன ஆச்சு? பூகம்பம் வந்துருச்சா என்ன? பாய் பாய். போயிட்டு வரேனா. இங்க யாரோ தங்கியிருக்காங்க போல இருக்கு. வாங்க போய் அவங்க கிட்ட உதவி கேட்கலாம்.
வேலைய பண்ணது அவன் மட்டும் என் கையில மாட்டினா எக்ஸ்கியூஸ் மீ, சாரி சாரி. என்ன இது? அவங்கள பார்த்தா சித்தின்னு எனக்கு ஏன் தோணுச்சு? உங்க ரெண்டு பேருக்கும் திடீர்னு என்ன ஆச்சு? என்னமோ என் சித்திய பார்த்த மாதிரி ரெண்டு பேரும் இப்படி பம்புறீங்க. சித்தி தாண்டா. என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? என்னமோ என் பின்னாடி சித்தி நிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் இப்படி பயப்படுறீங்க. உன் பின்னாடி இல்லடா, முன்னாடி நிக்கிறேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஓடுங்கடா. எங்க ஓடுறீங்க? இந்த வயசான காலத்துல ஓட வைக்கிறேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அந்த கேள்வியை நான் உன்னை கேட்கணும். இது என்னடா இடம்? எங்க கூட்டிட்டு வந்திருக்க? சீக்கிரம் சொல்லலன்னா உன்ன. இருங்க இருங்க சித்தி, நான் சொல்றேன். அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, இது பாருங்க சித்தி, அந்த புதையல் சங்குவுக்கு வேணுமா? அதை நம்ம தேடி கொடுத்தோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். முதல்ல அந்த புதையல் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க பாஸ் சங்குவ சட்னி ஆக்கிடுறேன். சட்னி. சரி சரி, நின்னு வேடிக்கை பார்க்காம சீக்கிரம் இன்னொரு காருக்கு ஏற்பாடு பண்ணு. இனிமே இந்த வேன் வேலைக்கு ஆகாது. சீக்கிரம் வா. இடுப்பு உடஞ்சிருச்சு போல இருக்கு. பாஸ் பாஸ், அது நம்ம சர்க்காவோட கார் தானே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த காரால பறக்க கூட முடியும். ஜானாக போறான் டான், ஜானாக போறான் டான். என் செல்லம், சீக்கிரம் என்கிட்ட வா. நான் உன குழந்தைய தூக்கி வச்சுக்கிறேன். சீக்கிரம் என் பிளான புரிஞ்சுக்க. லிஃப்ட் வேணும். கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. தயவு செஞ்சு என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். ஆஹா, இந்த குழந்தை பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. அது வந்து அடி வச்ச குழந்தை. ஓஹோ, ஜானா இது. ஓட்டோட டிஸ்போஸ் பண்ண வேண்டிய குழந்தை தூக்கி போட்டுரு. ஓடா சோம்பேறி. ரோலிங்ல போ. ஐயோ, ஜான் செல்லத்தைய தூக்கி போட்டீங்க. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. இவங்க என்ன பாட்டியா இருந்து இப்படி அடிக்கிறாங்க? யார் வந்தாலும் காப்பாத்த முடியாது. சித்தியா மனசு மாறினாதான் உண்டு. இவங்க தான் என் சித்தி. இவங்களோட வரவேற்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆச்சு. அது என்ன கொடுமடா இதெல்லாம். சொப்பன சுந்தரனுக்கு எல்லாம் போறானுங்க. அச்சோ, என்ன நடக்குதுங்க? அவங்க என்னோட காரை திருடிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. ஜான், மரியாதையா வண்டியை நிறுத்து. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நிறுத்து. சீக்கிரமா ஏதாவது பண்ணி காரை பறக்க விடு. சித்தி வந்தாங்க, நம்ம எல்லாரையும் பறக்க விட்டுடுவாங்க. எந்த பட்டனும் தெரியல பாஸ். டேய் நில்லுடா. சொல்றேன்ல. டேய், என்னை விட்டுட்டு போகாதீங்கடா. ஜான், நான் உன் சித்தி. சித்தி பாய் பாய். கிளிக்கு ரெக்க முளைச்சுடுத்தோ, பறந்துடுத்தோ. என்ன நடந்துச்சு இப்போ? டேய் பூசணிக்கா மணிகா, இந்த கார் பறக்கணும் உனக்கு தெரியல. அப்புறம் ஏன்டா பறக்காம போன? எதுக்கு ஓட்டிட்டு வந்த? மோட்டு, என் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, என்னதான் இருந்தாலும் பை ரோடு போனா ஜாலியா இருக்கும்னு நினைச்சோம்பா. இங்க இருக்க ஒவ்வொரு சீனரியும் ரசிச்சுக்கிட்டே போலாம்பா. அப்பதானப்பா ரொம்ப ஜாலியா இருக்கும். எப்படி பார்த்தாலும் இவன் நம்ம பையனா. விட்டுங்கடா. ஐயோ போதும்பா, விடுங்க. என்னைய அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதான் என்கிட்ட ரிமோட் இருக்குது. என் விருப்பம் என் கார் என்னை விட்டு எங்கேயும் போகாது. மண்டபையில அந்த ரிமோட்டை என்கிட்ட குடுறா. அந்த குட்டா பயலுக்கு நான் வழியை காட்டுறேன். குட்டப்பையில காரையா திருடிட்டு போற? பறக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இப்ப பறந்து வாங்கடா பாக்கலாம். சோம்பேறிகளா. எப்படி? என்ன நடக்குது இங்க? சரி, ஏதாவது பண்ணி காரை ஒழுங்கா பறக்க விடு. உன்கிட்ட பைலட் லைசன்ஸ் இல்லையா? பெரிய புன்னகை அடிப்பரு.
ஏய் மோட்டோ அது என்கிட்ட கூட இவங்க கிட்ட எல்லாம் வாயில பேசவே கூடாது மோட்டோ. இப்ப பாரு சுத்தி சுத்தி சொண்டு சொண்டு அடிக்கிறேன் பாரு. அட பாவி. ஜான் ஜான் எஸ் பாப்பா. பாப்பா கிப்பா என்ன இப்போ மூக்கு பஞ்சர் ஆயிடும். மரியாதை இந்த இடத்த விட்டு எங்கேயாவது போய் தொலை. பாஸ் கார் நான் ஓட்டல பாஸ். அத யாரோ டிரைவ் பண்றாங்க போல இருக்கு. தானா ஓடுது. என் மேல வந்து போகாதடா. யாரும் என் பக்கத்துல விடாதீங்க. விழுந்தானுங்க. ஜான் ஜான் சாரி பாஸ் சாரி. மன்னிச்சிடுங்க சித்தி ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. ஒண்ணா அச்சோ நான் ரொம்ப அழுக்காயிட்டேனே. எங்கடா போய் தொலைஞ்சீங்க சுத்த பத்தம். சீக்கிரமா வந்து உங்க டான வெள்ளாவையில போட்டு வெளுத்துடுங்கடா. சுத்தம் பண்ணுங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? இந்த சித்தியை விட்டு ஓடி போக பாக்குற? என்ன விட்டு அவ்வளவு சீக்கிரம் ஒன்னால ஓடி போக முடியுமாடா? என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? ஏமாத்தலானா? நண்பர்களே இது ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்குப்பா. கண்டிப்பா இதுக்கு அப்புறம் இது பறக்காது. இத ரோட்ல வேணா ஓட்டலாம். டேய் மண்டப்பையில யாரா சித்தி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நல்லா போடுங்க. அப்பதான் இந்த குட்ட பையன் திருத்தறானு பாப்போம். நல்லா போடுங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை அடிச்சிருவேன். ஏன் எங்கடா போறீங்க? டேய் என்ன விட்டு போகாதீங்க. அப்புறம் இதே மாதிரி உங்களையும் அடிப்பேன். அப்பா நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. இந்த பக்கம் கார் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஸ்டாப் 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 சொல்றல. நில்லு. நீயா? ஏய் பாக்ஸர் அண்ணே நாங்க எல்லாரும் கிறிஸ்மஸ் மவுண்டனுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் எங்க எல்லாரையும் அங்க கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். அடே கிறிஸ்மஸ் மவுண்டன் இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்கு. அதோட உன்னை டிராப் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் வேற இல்ல. நான் போயிட்டு வரேன். நான் போலனா பாக்ஸிங் ஸ்கூலுக்கு ஃபைனல்ஸ் கிடைக்காம போயிடும். அதோட இந்த பாக்ஸிங் ஸ்கூல்ல திறக்கிறது என்னோட மிகப்பெரிய லட்சியம், கனவு. எல்லா பசங்களுக்கும் ஃப்ரீயா பாக்ஸிங் கத்து கொடுக்கணும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். பாய். எங்களையும் உங்களோட கூட்டிட்டு போனா லட்சமோ கோடியோ கொடுப்போம். அதை வச்சு நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய ஸ்கூல் தொடங்கலாம். என்ன டீல்? ஓகேவா? அது எப்படி நடக்கும்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது வந்து பாக்ஸர் அண்ணன் விஷயம் என்னன்னா அதனால கிடைக்க போறதுல உங்களுக்கு நான் 10% தரேன். இப்ப என்ன சொல்றீங்க? பாவி இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லாம இவ்ளோ லேட்டாவா சொல்றேன்? சீக்கிரம் வண்டியில ஏறு யாஹூ. இந்த உலகம் பூரா பாக்ஸிங் ஸ்கூல் ஓபன் பண்ணி பசங்களுக்கு ஃப்ரீயா கத்து கொடுக்க போறேன். யாஹா. அட நீங்க 3 பேரும் ஏன் என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வண்டியில ஏறுங்க வாங்க. ஏய் வருது வருது. ஏய் விலகு விலகு. வெங்கை வெள்ளே வருது. போயிட்டு வாடா. பெரிய கவுபாய் பேரங்க. பூடி. டேய் டாக்டர் பூசணிக்கா மாட்டேங்க. இந்த காரை கொஞ்சம் வேகமா ஓட்டண்டா. அந்த குட்ட பையன் நம்மள முத்தி போய்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் எப்பறா வேகமா போறான்? இங்க கூட பாக்ஸரும் சேர்ந்து போறாரு. பாக்ஸர் எப்ப அவங்க கோஷ்டில சேர்ந்தாரு தெரியலையே. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இப்பவே நான் அவங்க எல்லாரையும் நிறுத்துறேன். நம்ம கிட்டயும் கார் இருக்குப்பா. நம்ம கிட்ட இருக்கிறது மாட்டு வண்டி இல்ல. ஏன் இப்படி கண்ணு பிதுங்க கோவப்படுறீங்க? இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காதே. கூல். ராட்னம்ல சுத்தின மாதிரி தலை சுத்துது சார். என்ன நடக்குது இந்த ஏரியாவுல? ஒண்ணும் நடக்கலடா. ஐடியா. என்னடா மூணோ ட்ரெயின் போக மாதிரியே இருக்கே. கஜ கஜா எதிர்ல ட்ராக் வருதுடா. காப்பாத்துங்க மாமியாரா. போற மாதிரி இருக்கு. வேகமா போகாதீங்க. டேய் மண்டப்பையில ரோடு கீழ இருக்குடா. ஏன்டா நீ டாப்ல ஓடிக்கிட்டு இருக்க? இங்க பாரு ஜட்கா, என்னைக்காவது ஒரு வேலையாவது நீ உருப்படியா முழுசா செஞ்சு
புடிச்சிருக்கியா? என்னையா வண்டி? டேய், டேய். என்னடா வண்டி ரோலிங்லே போகுது. பத்துமா எனக்கு பசிக்குதுடா. தலைக்கு வண்டி வந்துடக்கூடாது. மண்டையா இருடா, எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு வந்துடுறேன். அப்படியா? எனக்கு வேற ரொம்ப தாகமா இருக்கு. அந்த தண்டனக்க டானை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம். பசிக்குது. ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாம். அண்ணாச்சி எதுவா இருந்தாலும் சூடா சீக்கிரமா கொண்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. ஏய் மோட்டோ சரிங்க. வெறுப்பேத்தாம சீக்கிரமா எடுத்து வந்து குடுங்கயா. பாக்ஸர் அண்ணே, கொஞ்ச நேரம் வரைக்கும் உங்களோட கனவு என்னோட கனவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க பாக்ஸிங் ஸ்கூல் ஆரம்பிச்சு பசங்களுக்கு சேவை செய்ய போறீங்க. நானும் உங்க கூட சேவை செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப அது நிறைவேறாது போல இருக்கே. அது வெறும் கனவாவே போயிடும் போல இருக்கே. ஏன் என்னாச்சு? அங்க பாருங்க, அந்த மோட்டு பத்துலு கசேடராம் ஜட்கா எல்லாரும் புதையில தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த புதையல அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. வாங்க நம்ம திரும்பி போயிடலாம். ஏய், என்னோட கனவை யாரும் அழிக்க முடியாது. நான் அவனுக்கு 4 பேரையும் அடிச்சு துவைச்சு இந்த ஏரியாவை விட்டு விரட்டி அடிக்கிறேன். வா, என்ன நடக்குதுன்னு பாரு. சீக்கிரம் வா என் கூட. வாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. ஓய் மோட்டு பத்தலோ, நல்லா தானே பண்ண. எதுக்காக கழுத்து என்னடா பண்றீங்க? ஏன்டா பாடி தொலைச்ச? அச்சச்சோ, என்னது இது? ஏய், என்னுடைய தாபாக்கு வந்து அடிதடி சண்டையெல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பிச்சிடுவேன். என்னுடைய தாபாவை காப்பாத்துங்க. என்னடா கேக்குறது? ஏய், நீங்க போற சாமி மோட்டை பாத்திரம் எங்க இருக்கீங்க? பால் சொன்ன பார்த்தா ஏன் மேல விழுகிறீங்க? என் வேலையை முடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப நம்ம எஸ்கேப் ஆவோமா? டேய் வேணாம்டா, சொன்னா கேளுடா. அவங்க மேல கை வச்சு பாரியா. தயவு செஞ்சு எங்களை அடிக்காதப்பா. நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். உட்கார்ந்து பேசலாம். இந்த இடத்தை விட்டு இறங்க கூடாது. இறங்குறீங்க தொலைச்சிருவேன். தேங்க்யூ. நீங்க ரொம்ப நல்லவங்க சார். கஜா எங்க இருந்தப்பா இந்த கருகர ஸ்மெல் வருது நமக்கு? என்ன ஏதோ கருகிற வாடை வருது இல்ல மோட்டோ? அச்சோ, பின்னாடி ஏதோ எரியுது போல இருக்கு. ஆனா நம்ம எந்திரிச்சோன்னா அந்த பாக்ஸ் நம்மள அடிச்சா கொன்னுடுவாம்பா. டாக்டரே, நாம எந்திரிக்கலனா எல்லாமே வெந்துடும் போல இருக்குதே. மாமியாரே காப்பாத்துங்க. ஏய், இங்க பாத்தீங்களா? தெரியலையா? என்னடா நடக்குது மோட்டோ இந்த ஏரியாவுல? மோட்டோ இங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, போயிடலாம். அப்படின்றியா? சரி வா, இந்த வந்துட்டேன். டேய் பாக்ஸரே, இன்னைக்கு நீயா நானும் பாத்துடலாம்டா. வாடா ஒரு கை பார்க்கலாம். ஏய், நல்லவனுக்கு நான் ஸ்டிக் தவாவும் ஆயுதம் தான்டா. சோம்பேறி ஏன்டா என்ன அடிச்ச? காரணம் நாம தானோ? ஆமா, இது கோவத்துல இருக்கோம். ஓடிடலாம். இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை சும்மா விட மாட்டேன். இல்லங்கடா. இந்த பக்கம் போயிடுறேன். வா வா வா, வந்துரு வந்துரு வந்துரு. ஓடி வந்த பிரீத்திங் அவனுக்கு தெரியாம பாத்துக்க மாட்டோம். சரிடா. வந்தவள்ளி அம்மா, அவன் வந்த வழியிலே திரும்பி போயிடணும். ஏய் ஏய் ஏய், இங்க இருக்கீங்களா? என்ன பண்ற பாரு. எல்லாம் ஒரு பெரிய மனுஷன்டா.
பத்துல வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. என்னடா ஷேக்கிங் டெவலப் ஆகுதே? ஐடியா தம்பரோட மக்கத்து பரமி. சரி. டேடா இனிமே அவனாச்சு வீடாச்சு வந்துரு மோட்டோ. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. மோட்டோ அப்படியே ஒரு எதிரே அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. டிரைவர் தம்பி வண்டி எடுப்பா. என்னுடைய தாபாவை எப்படி தரமட்டமாக்கிட்டீங்களே. நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாரு. பாத்துக்கிட்டே இரு. நீ வேணா பாரு, நான் போலீஸ கூப்பிடுறேன். போலீஸ் ஸ்டேஷன் எந்த பக்கம் இருக்கு? அது அந்த பக்கம் இருக்கு. அப்படின்னா ரெடி போலீஸ் ஹெல்ப் போலீஸ். சார் அவர் ஹெல்ப் பண்ணனும் கேக்குறாரு. HO ஹெல்ப் மீ ஹெல்ப். அத கடவுளே, அவன் நிக்காம போயிட்டே இருந்தா அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? என்னோட சூப்பர் மூளையில இப்போ ஒரு சூப்பர் ஐடியா உதிச்சிருக்கு. இதுக்கு மேல மோட்டு பத்துல முன்னேறி போக முடியாம நான் ஒரு வழி பண்ணிடலாம். என்ன பண்ணாலும் சீக்கிரம் பண்ணு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. டைம் வேஸ்ட் பண்ணாத. இல்லனா தேங்காய் மாதிரி உடைச்சு போட்டுருவேன். என்னடா நக்கலா சிரிப்பு வேண்டி கிடக்கு? கிண்டலா போச்சா உங்களுக்கு? இந்த வாங்கிக்க வாங்கிக்க. இந்த திமுரு தானே கலாய்க்கிறானுங்க. இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க உருளைக்கிழங்கு மாதிரி உரிச்சு போட்டு வச்சு ஆக்குறத. திமுரு தான். ஏய் டிரைவர் பாத்து சூதனமா ஓடிப்பா. எவ்வளவு பெரிய பள்ளம். நீங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டேன். பாய் பாய் மோட்டு பத்லு. இதுக்கெல்லாம் நீ இன்னும் வளரணும் தம்பி. ஓடி இருந்த களிமுக்கா. டேய் ஜான், இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னாலதான் ஆச்சு. நீ எந்த வேலைக்கும் லாயக்கே இல்ல. நீயும் ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டே, அடுத்தவங்களுக்கு செய்ய விட மாட்டேங்க. உன்னை என்னதான் பண்றது? ரொம்ப எரிச்சலா இருக்கு. உன்ன எனக்கு வர ஆத்திரத்துக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. டேய் என்னடா என்ன பண்ற? வண்டிய மேல எடுடா, காத்துடா. எனக்கு சித்தி போயிட்டாங்க, சித்தி போயிட்டாங்க, சித்தி போயிட்டாங்க. பாஸ் பாஸ் தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். இதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர்டா. நல்ல வேளை அந்த தொல்லை நம்மளை விட்டு போயிடுச்சு. பாஸ் பாஸ் இப்ப எதுக்கு உனக்கு மறுபடியும் திக்குது? என்ன என் சித்தி பின்னாடி நிக்கிறாங்களா என்ன? பாஸ் பாஸ் திரும்ப எதுக்கு சீச்சின்னு இழுக்கிறீங்க? அதான் சித்தி விழுந்துட்டாங்கல்ல, என் பின்னாடி எப்படி வர முடியும்? சித்தி நீங்க வந்துட்டீங்களா? போயிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டனே. என்னடா சொன்ன?
டேய், எங்க ஓட பாக்குறீங்க? வெட்டுங்களா? வெட்டி பேச்சா பேசுறீங்க? நம்ம இந்த நதியை தாண்டி எப்படிப்பா போறதோ சொல்லுங்க. எப்படியாவது நாம இந்த ஆத்த தாண்டி போயே ஆகணும். அப்புறம் நாம அந்த புதையலை அடைஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்ல, நம்ம புர்புரி நகர்ல பெரிய பெரிய ஸ்கூல்லாம் கட்டணும், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டி ஆகணும். மண்டபையில காரை பின்னாடி ஏறா. அப்படிதான், சீக்கிரமா எடு. இரு, நான் பின்னாடி இறங்கி தள்ளுறேன். ஆஹா, அந்த இடத்துல நிக்கிறமே. என்னடா ஒன்னும் நடக்கலையே நினைக்க. தள்ளு மாட்டோம் உன்னால முடியும் தம்பி. தள்ளி என்னோட கார். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் காரை தூக்கி தண்ணியில போட்டிருப்பீங்க. நான் உங்களை சும்மா விட போறதில்ல. பாக்ஸர் அண்ணே, ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நல்லவனோ கேட்டவனோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுடுங்களேன். இத பாருங்க, உங்க ஷேரை விட நான் டபுள் தரேன், அதாவது 20% தரேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க பாக்ஸர் அண்ணே. ஓ 20%? அப்படின்னா நான் எல்லா ஸ்கூலையும் டபுளா திறக்கலாம். வெரி குட், வாங்க போலாம், சீக்கிரம் வாங்க. எல்லாத்த விடவும் இந்த சவாரி தான் சூப்பரா இருக்குது. பிரிட்ஜ் உடைஞ்சு போயிருக்கு. எதை பண்றது? என்ன பண்றது? சார், பிரிட்ஜஸ் உடைஞ்சு போச்சு. உடைஞ்சே போச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நீ கொஞ்சம் சொல்றத ஒழுங்கா சொல்லு. சார் இங்கிலீஷ்ல அத புரோக்கன்னு சொல்லுவாங்க சார். இவன் அத தமிழ்ல உடைஞ்சு போச்சுன்னு சொல்றான் சார். இது கூட புரியலையா சார் உங்களுக்கு? சார் 1 ஜம்ப் 2 ஜம்ப் அப்புறம் உங்க டம்ப் சார். எஸ், ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ரெடி சார், இருங்க சார், சாமியை கும்பிட்டுக்கிறேன். இது போலீஸ்காரனோட மான பிரச்சனை. Come on, forward, march, jump. சார் எனக்கு ஹைட்னா பயம், கீழே இறக்குங்க சார். சார் வேணாம் சார். யோ, ஒரு தடவை சொன்னா புரியாதாயா உனக்கு? இன்னும் வண்டியா சார்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ ப்ளீஸ். கொஞ்சம் முன்னாடி போ. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடி. அவ்வளவுதான், அப்படிதான். Come on, நம்ம ஜீப்பு நம்மள காப்பாத்திடுச்சு சார். I salute you. ஜீப் சார், நான் உங்களை சல்யூட் பண்றேன். நீங்க உங்க டியூட்டியை பக்காவா முடிச்சிட்டீங்க. அதுல எந்த குறையுமே வைக்கல. போலீஸ்க்கு உறுதுணையா இருந்திருக்கீங்க. சரி வாங்க, 2 நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்தலாம். Come on, constables. Let's go. Okay, sir. Left, right, left. Left, right, left. Left, right, left. Left, right, left. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய், கான்ஸ்டபிள், எங்க போற? திரும்பி வா. Come on. Left, right, left. Left, right, left. Left, right, left. முதல்ல நீ சுயநினைவுக்கு வாயா. ஏய், சாமி. சார் நான் ரிப்போர்ட்டிங் சார். சார் நம்ம இங்க நின்னு ரெஸ்ட் எடுக்க கூடாது சார். இங்க இருந்து ரொம்ப தூரம் நம்ம போகணும் சார். என்ன சார் நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும் சார். ரைட் 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 முறைக்காட்டிக்க வாங்கோ சார்.
டேய் பூசணிக்கா மண்டையா கொஞ்சம் வேகமா ஓட்டுறான். அந்த குட்ட பையன் ஜான் வரல, ஆனா அவனுக்கு பாஸ் இருக்கானே அந்த அசிங்கம். அவன் பின்னாடி ஹெலிகாப்டர்ல வந்துகிட்டு இருக்கானா. அந்த வண்டி தான் அமுக்கு. ஆஹா லாடத்தை போட்டு நமக்கு லாடம் கட்டுறான்டா. டிரைவர் தம்பி பாத்து, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க தம்பி. ஒரு தவளை எவ்வளவுதான் குதிச்சாலும் சரி, அதால என்னைக்கு ஒரு குரங்கா மாறவே முடியாது. முயற்சி பண்றோங்கிற பேர்ல நீங்க என்னைக்கும் என் கையில தோத்து தாண்டா போக போறீங்க. இதனாலேயே எனக்கு உங்களை மாதிரி ஆளுங்கன்னா சுத்தமா ஆவறதே இல்லை. பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேன். அவனுக்கு மண்டைய பத்தியா? டேய் பத்துல இப்ப என்னடா பண்றது? நம்மள இப்படி தலைகீழ தொங்க விட்டுறோம் போல இருக்கு. கஜா கஜா கொஞ்சம் முன்னாடியே பாருங்கப்பா. ஐடியா மோட்டோ, எப்படியாவது இந்த கார் அந்த குகைக்குள்ள கொண்டு போகணும்டா. ஓகே சொல்லிட்டல. டேய் பூசணிக்கா மண்டையா இந்த பக்கம் வாடா. உனக்கு ஓட தெரியாது. இப்ப பாரு ஐயா டாப் கீர்ல போட்டு எப்படி தூக்குற பாரு. வாங்கடா வாங்கடா வாங்க. என்ன நடக்குது இங்க? ஏய் மோட்டு பத்லோ, உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. பை பை மிஸ்டர். ஆஹா ஹி ஓஹோ, பாய் பாய் சொல்லக்கூடாது. அடுத்த பிரச்சனைக்கு ஹாய் சொல்லுங்கண்ணா. ஆஹா அடுத்த ரவுண்டடா. ஏய், சீக்கிரமா ஆகட்டும். எப்படியாவது இந்த ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்கடா. வாங்க வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். இந்த உடஞ்சு போன சைக்கிளை ஓட்ட உங்கள யார் தயார்? சார் உயர் அதிகாரி நீங்க இருக்கும் போதே நாங்க எப்படி சார் உட்கார்ந்து சைக்கிள் ஓட்ட முடியும்? அதனால ஆமா சார், ரைட்டு. RYT ரைட்டு. நல்லா இருக்கும்போது பால் ஆடலாமா சார்? தப்பு இல்ல. we salute you சார். ஓகே 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 ஓகே. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஓவரா புகழ்ந்துட்டீங்க. இங்க பாருங்க, என் கண்ணுல தண்ணி ஊத்துது. அதனால நானே சைக்கிளை ஓட்டுறேன். சார் போலாம் சார். சைக்கிள் கூட சூப்பரா ஓட்டுறீங்க சார் நீங்க. இது என்னடா கோட்டாங்கல் மலை மாதிரியே இருக்கு. அட. ஏய் சீக்கிரமா வந்துருங்கடா, வந்துருங்க. சூதானமா வாங்க. ஏய். அங்க பாருங்க, அந்த சங்கோ என்ன காரியம் பண்ணா. உடஞ்சு போனா ஹெலிகாப்டர் பாகங்கள்லாம் ஒட்ட வச்சு ஹெலிகாப்டரை உருவாக்கிட்டான். நீ பிதுங்க பிதுங்க கண்ணை வச்சுட்டு முறைக்க மாட்டேதான் லாக்கி. ஏதாவது பண்ணு. நீ எல்லாம் என்னத்த சயின்டிஸ்ட் படிச்சியோ போ. ஓகே சார். அப்போ கிளப்பு, அதானே உன் பொழப்பு. நீங்க எல்லாரும் எனக்குள்ள தொங்கிட்டு இருந்த ஒரு சயின்டிஸ்ட் தட்டி எழுப்பிட்டீங்க. நண்பர்களே இங்க பாருங்கப்பா. இப்ப பாருங்க, இந்த டாக்டர் சட்காவோட திறமை உங்களுக்கு தெரிய போகுது. என்ன சயின்டிஸ்ட் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கார்பன் ரைடரு.
இங்க பாருங்கப்பா இதுதான் இந்த ஜட்கா ஏர்லைன்ஸோட முதல் விமானம் எப்படி இருக்குப்பா பிரமாதமா இருக்கு. முயற்சி திருவிளையாக்கும். நண்பர்களே சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க உட்காந்து இத பறக்க விடுங்க அப்ப புரியும் இந்த பிளைனோட உண்மையான டேலண்ட் மோட்டு பத்தலும் நீங்க முன்னாடி உட்காருங்க இந்த பிளைனை பெடலிங் பண்ண ஆரம்பிங்க நீங்க பெடல் பண்ண இருந்தா இது பறக்கும்பா நீங்க எந்த அளவுக்கு வேகமா பெடல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது வேகமா பறக்கும் நல்லா வேகமா பெடல் பண்ணுங்க ஓயா மாட்டோ வண்டி திருப்பி ஓட்டே அந்த பக்கம் பாரு மாட்டோ சாரிப்பா அவசரத்துல பிளைட்ல பிரேக்க பொறுத்த மறந்துட்டேன் சாரிப்பா இதை நிறுத்த முடியாது என்ன தப்பா நினைக்காதீங்க பாஸ் பாஸ் அங்க பாருங்க மோட்டு பத்தலும் பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. எனது பாட்டு பாடுறாங்களா? ஆனா எதுக்காக? அப்ப அவங்களுக்கு புதையல் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். பயல சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. அவங்க பாரு அந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்மள தாண்டி போயிட்டாங்க. என்ன பண்ண? சீக்கிரம் ஏதாவது செய்ய. சூப்பரான ஐடியா. என்னை விட்டு போகாதீங்கடா. நூல இருந்த காத்தாடி மாதிரி பறக்கிறோம். அதோ அந்த கிறிஸ்மஸ் மவுண்டன் அங்கதான் இருக்கு. நமக்கு எதிரில தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அங்க போயிடுவோமே. என்ன பறக்கிறோம். பாவிகளா சீட்டு கூட பிடிக்காம இருக்கீங்களே கான்ஸ்டபிள் அங்க பாருங்க போட்டு பத்துல ஒரு பிளேன் அத போய் நாம அப்படியே பிடிக்கிறோம் போட்டு பத்துல ரொம்ப தேங்க்ஸ் நீங்க சரியான சமயத்துல எங்களை காப்பாத்திட்டீங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த திருடனை பிடிக்கலாம் போங்க சிங்கம் சார் நீங்க போய் அங்க உட்காருங்க இந்த பிளேன்ல மொத்தம் 4 பேர் தான் உட்கார முடியும் அதனால நீங்க இறங்குங்க உடனே ப்ளீஸ் எப்படி எப்படி இறங்குறது டாக்டர் ஜட்கா பக்கத்தின் மீதானியா சொல்றேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சிங்கம் சார் தயவு செஞ்சு நீங்க 3 பேரும் அப்படியே படுத்துக்கோங்க ப்ளீஸ் இப்படியாதான் போனோம் உடனே யோசப்படாதீங்க ஓ அந்த கான்ஸ்டபிள் ரொம்ப சிரமப்படுறாரு நீங்க போய் இந்த பக்கம் படுத்துக்கோங்க சீக்கிரம் சீக்கிரம் போ என்னால போங்க ஓகே கிடைச்சிருச்சு
கனிவான கவனத்திற்கு இந்த இடங்களில் எல்லாம் நல்லா கெட்டியாக பிடித்துக் கொள்ளவும். ஏய் வேகமா ஓட்டு. என்ன ஓட்டுற நீ? நம்மள ஒருத்த ஓட்டை கடிச்சு போறான். வெக்கமல்ல உனக்கு? அந்த மோட்டு பத்துல வெறுங்கட்டையை வச்சு நம்மள ஓட்டை கடிக்கிறானுங்க. அவனுங்க கிட்ட நான் தோத்து போனா இருந்தாலும் 2 பேர் பிடிவாதக்காரனா தான் இருக்கானுங்க. நீ அடிச்சு ஓட்டு. பாத்தியா கட்ட வண்டியை பார்த்தோன்னே லாங்குவேஜ் மாறிடுச்சு. ஐயோ சார் யாரும் பின்னாடி ஜாக்க மாதிரி நிக்கிறவன். எங்க அவன் ரோஸ்? சீக்கிரம் ஓட்டு. அதோ வந்துச்சு பார் கிறிஸ்மஸ் மவுண்டன். எவன்டா பெடல் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணது? இலக்கு நெருங்கும் போது சொதப்புனீங்க உங்க எடுத்துருவேன். ஏ மோட்டோ, அங்க பாரு கிறிஸ்மஸ் மவுண்டன் அங்க இருக்கு. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டோம். ஆஹா, எவ்வளவு பெரிய மலை. கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் விட முதல்ல நாம தான் இங்க வந்திருக்கோம்பா. அந்த ஜானும் மிஸ்டர் சம்குவும் இங்க வரல போல இருக்கு. அவங்க 2 பேரையும் காணோம்ல. நம்ம முதல்ல வந்துட்டோம். டக்கு டக்குன்னு புதையல தேடி எடுத்துட்டோம். எங்க எஸ்கேப் ஆயிலாமாப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. அந்த புதையல் எங்க தான் இருக்கோ? இந்த மேப்ல வேற அவங்க எந்த வித அடையாளத்தையும் போட்டு வைக்கலையே. லச்சக் மச்சக். அந்த பக்கம் என்ன? ஆஹா, பங்குனி மாசம் உச்சி வெயில் மண்டைய பொழக்குதுடா தம்பி. இங்க பாத்தீங்களா அந்த பில்லரோட ஷேடோ? வாங்க நாம போய் அந்த ஷேடோல போய் ஒதுங்கி நிக்கலாம். பில்லரோட ஷேடோவா? எஸ் எஸ், இதுதான் க்ளூ. எஸ் எஸ், இத பாருங்க. இந்த மேப்ல எதோட ஷேடோவை பத்தியும் சொல்லப்படல. இதுல இந்த 3 பில்லரோட ஷேடோவை பத்தி மட்டும்தான் சொல்லி இருக்காங்க. இத பாருங்க, 3 பில்லரோட ஷேடோ இது எல்லாமே ஒரே இடத்துல மீட் ஆகுது. அந்த இடத்துல கிராஸ் போட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புதையல் இங்க தான் இருக்கு. அப்படியே வா, பழந்துகிட்டே இரு. புதையல் இந்த இடத்துல தான் இருக்கணும். ஆனா இந்த இடத்தை தோண்டி எடுக்கிறது எப்படி? Why fear when Sikkim is here? இந்தாங்க. வாங்க 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 வாங்க. வாடா 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 தங்கம். சிங்க சார். பரவாயில்ல சார். வேகமா தோன்றாங்க. தோண்ட தோண்ட ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அதோ இருக்கு, ஏதோ ஒண்ணு தெரியுதுடா. அதான் நான் இதாண்டா.
என்னது இது? பொட்டிக்குள்ள பொட்டியா இருக்கு, ஏகப்பட்ட பொட்டியா இருக்கு. இதுக்குள்ள பொட்டியா? அட கொய்யால. குடு மட்டும் இந்தடா. ஓ ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இனிமே இந்த கிரீடோ எனக்கு தான் சொந்தம், என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. இது ரொம்ப அழகா இருக்கு, இனிமே என்னோடது. ஆமா, இவங்கெல்லாம் எப்படா வந்தாங்க? கொடையங்க நீ கொடை பிடிச்சுக்கிட்டே நில்லு, கிரீடோ எனக்கு தான். ஓய் நில்லு. மரியாதையா சொல்றேன் ஜான், அந்த புதையில என்கிட்டயே கொடுத்துரு. சீக்கிரம் வாடா. என்கிட்ட கொடுத்துரு, அவங்க எல்லாம் உன்னதாப்பா துரத்துறாங்க. பத்துலு, சாரிடா, அவன் என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போயிட்டான். சாரி பூரி எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல போய் அந்த திறந்த வாங்கிட்டு இருந்து அதை புடிங்கிட்டு வாடா. இப்ப வாங்கடா. டேய் நில்லுடா, அது என்னோட கிரீடம். குடுக்குறாங்க, வா. பறிச்சுக்கிட்டா போறேன். ஓடி போயிரு. மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் உள்ளே இருங்க. யாராவது கிட்ட வரணும் நினைச்சுங்க, கண்ணு இருக்கு என் கையில, ஒடிச்சு தள்ளிடுவேன். எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் கிளம்புறேன். Thank you for your kind help. இழுச்சவாய் பரம்பர நின்றா. இதான் உடம்ப ஸ்லிம்மா வச்சிருக்கணும். குடு. டேய் என் கொடை. நல்லவனுக்கு அம்பர்லாவும் ஆயுதண்டா. ஐயா, வந்துட்டா பத்துலு. எங்க ஓட பாக்குற? ஏய், என்ன நடக்குதுங்க? சீக்கிரம் அதை செய். ஏய், ஏய், என்ன மேன் ஓட்டுற நீ? பழமா மாட்டிட்டமே. ச்சே. ஏய், சுத்த பத்தம் எங்கடா போனீங்க? எனக்கு அழுக்கும் சரி, அழுக்கா இருக்கிறவங்களும் சரி சுத்தமாகாது. எஸ் பாஸ். என்ன சுத்தம் பண்ணுங்கடா. போ மோட்டோ, விடாத, அது நம்ம ஊருக்கு சேர வேண்டியது. இப்படி சூடு. மோட்டோ மாரத்தான்ல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இரு, எந்த காரணத்தை கொண்டு நிக்காத மோட்டோ. சொல்றாத. ஆஹா, என்ன மோட்டோ ப்ளூ மழையா பொழியுது? ப்ளூ மலைகளடா, ப்ளூ டாகுகள்லாம் வருது. அடடா, திருட்டு பசங்க முன்னாடியே வந்து நிக்கிறானுங்களே. என்னோட ஆளுங்க எப்படி வந்தாங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் இருக்குதுடா சுளுக்கு. மரியாதையா சரண்டர் பண்ணுங்க. கிளவி கேட்டுச்சா? கொடுக்க மாட்டேன். யாராவ எனக்கு இறக்கி விடுடா, இறக்கி இங்க விடுடா. பாருங்கப்பா, பிரச்சனை ஆரம்பிச்சது நீங்க, அதனால தோல்வியும் உங்களுக்கு தான் சொந்தம். இந்த காலமும் உங்களோடது, நேரமும் உங்களோடது. கிரீடம் மட்டும் எந்து வாயை பொழந்துட்டு வேடிக்கை பார்க்காம உதவாங்காம வீட்டுக்கு போய் சேருங்கடா எல்லாரும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் நிக்க வச்சு பொழக்கிறேன். என்ன புரிஞ்சுதா?
என்ன தோக்கடிக்கவே முடியாது. எல்லாம் அப்படியே போயிடுங்க, திரும்பி பார்க்க கூடாது. ஓகே முதல்ல வீட்டுக்கு போலாம். நாம என்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறோமோ அவர் சொன்ன மாதிரி அன்னைக்கு சண்டையை வச்சுக்கலாமா? சீக்கிரமா. அடே மோட்டோவை திரும்பவும் ஏமாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்ல காரியத்தை எப்பவுமே தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு நல்ல நாள் தான். புடிங்கிடலாமா மோட்டோ? இன்ஜின் ஆன் பண்ணு பைலட். பாருங்க மிஸ்டர் சம்கோ, நான் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் இந்த கிரீடத்தை உன்னால இங்க இருந்து கொண்டு போகவே முடியாது. ஏன்னா இந்த கிரீடம் தான் எங்க புர்புரி நகரத்துக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவ போகுது. நிறைய பள்ளிக்கூடம் கட்ட போறோம், ஹாஸ்பிடல் கட்ட போறோம். நீ வேணா அந்த பள்ளிக்கூடத்துல வந்து எல்கேஜி சேர்த்துக்கடா சோம்பேறி. சாரி மோட்டு பத்லு, நான் நினைச்ச இந்த புதையலை நீங்க திருடிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு. ஆனா நான் தப்பானவங்க கூட சேர்ந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. மோட்டு பத்லு, புர்புரி நகரத்தோட வளர்ச்சிக்காக நானும் உங்க கூட துணையா இருப்பேன். நானும் பார்க்க தானே போறேன் பாக்ஸர். உன் வாய் எவ்வளவு நேரம் இதே மாதிரி பேச போகுதுன்னு. Guys, attack! Hey, stop. The name is Singam. Inspector Singam. நாங்க 3 பேரும் உங்க எல்லாரையுமே நாலா பக்கமும் கார்னர் பண்ணிட்டோம். கான்ஸ்டபிள், அவனுங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களை தான் ஹேண்ட்ஸ் அப்னு சொன்னேன். சரண்டர் ஆயிடுங்க. சிங்கம் சார், நீங்க ஷூட் பண்றத முதல்ல நிறுத்துங்க. அதோட அவங்கள அட்டாக் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம். வாங்கடா வாங்க. வாங்கடா, ரவுண்ட் ராலியா போடுறீங்க. டேய் சொட்ட, மனசுக்குள்ள சிவாஜி நினைப்பா. நோ. பத்துல வயிறு காலியா இருப்பது என்னால சண்டை போட முடியாதுடா. நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா என்னது? அப்படி போடுதாங்க அவனை. பள்ளத்தை நிரப்புங்க. பாத்து ஸ்டெப் எல்லாம் மாத்தாதீங்கடா. என்னங்கடா இங்க ரவுண்ட் கட்டி தாண்டி ஆடுறீங்க? தள்ளுங்கடா, ஃபைட் பண்ணுங்கடா. ஆஹா, உஷாராயிட்டாங்களே. கூட்டமா வர்றீங்க. வர்ற வேகத்தை பார்த்தா அடிச்சிருவானுங்களோ. எவ்வளவு அகலம் வளர்ந்துருக்கீங்க. இவனு விழுந்துட்டானா? வாங்கடா.
என்னடா லுக்கு, எப்படி நம்ம கிக்கு? ஹாய் மிஸ்டர் சங்கோ, மரியாதை அந்த கிரீடத்தை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல உன் உடம்பெல்லாம் அழுக்காக்கிடுவேன். அழுக்குன்னா உனக்கு அலர்ஜின்னு எனக்கு தெரியும்டா. மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? நான் அழுக்காகாத வரைக்கும் தான் நாசுக்கா இருப்பேன். அழுக்காயிட்டேன், புழுதியில போய் பிறண்டு வந்து நிப்பேன். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் என்னோட சுத்தமான உருவத்தை மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. ஆனா எப்போ என்னோட அழுக்கான அவதாரத்தை பார்க்க போறீங்க? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. அல்பா பிராவோ சார்லி டெல்டா ஏகோ. இது என்ன ஸ்டைல் மட்டும்? தண்ணியின் மாதிரியே இல்ல, ஒருவேளை இவன் அவனோ? இப்ப வாங்கடா ரெண்டு பேரும். நாங்கெல்லாம் அலங்காநல்லூர் ஒரு ஜல்லிக்கட்டுடா. இப்ப பாரு, பண்ண முடியாது. அசர மாட்டாங்க. மறுபடியும் ட்ரை ஆமா பாஸ் பாஸ், நான் தோத்துட்டேன் பாஸ். 4 இளநீ பின்னாடியே விழுந்தது. இதுக்கு மேல எங்க இருந்து எதிர்க்கிறது? என்னோட இவ்வளவு பெரிய ஆர்மி இன்னைக்கு மோட்டு பத்துல கூட தோத்து போய் நிக்குது. ஒரு மொட்டையும் சொட்டையும் சேர்ந்து என்ன தோக்கடிச்சுட்டாங்களே. கிரீடமும் போச்சு, என்னோட ட்ரெஸ்ஸும் அழுக்கா போச்சு. நாய் மிஸ்டர் சம்கோ, ஒருத்தன் உடையில அழுக்கப்படுறது பெரிய விஷயமே இல்லடா. உள்ளத்தால் அவன் சுத்தமானவனா இருக்கணும். இதைத்தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. சோம்பேறி. என்னடா உங்க சண்டை எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இந்த கிரீடத்தை எடுத்துக்கிட்டு நான் எஸ்கேப் ஆகுறேன். ஜான், அந்த பம்பளி மாசம் உங்க சித்திக்கிட்ட சொல்லி நீ புரிய வைக்கிறியா, இல்ல நான் என் ஸ்டைல சொல்லி புரிய வைக்கவா? இந்த கிரீடம் நம்ம புற்புரி நகரத்தோட வளர்ச்சிக்காக சொல்லி இருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, நடக்கிறதே வேற. நீங்க எப்ப என் வீட்டுக்கு வந்தீங்களோ அப்பல இருந்தே என் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு சித்தி. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், எனக்கு மட்டும் இல்ல, கூட இருக்கிறவங்களுக்கு உங்களால தொந்தரவு தான். நீங்க ஒழுங்கா வீட்டுக்கு போங்க, நான் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல நீ வீட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். நான் இப்ப பறக்கறேன். சிரிப்பா வருது உனக்கு? மோட்டு பத்துலு, உங்க 2 பேரோட தைரியத்தினாலதான் இன்னைக்கு நம்ம புர்புரி நகரத்துக்கு இவ்வளவு பெரிய புதையல் கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு இதுக்காக பரிசு வாங்கி தர போறேன். கஜா கஜா, பரிசு மோட்டு பத்திரக்கு மட்டுமா? இல்ல கசிட்டாரா, உனக்கும் டாக்டர் ஜட்காவுக்கும் சேர்த்துதான் கிடைக்கும். டோன்ட் வரி, கம் ஆன் எவரிபடி. எல்லாரும் ஹெலிகாப்டர் கிட்ட வாங்க, மொத்த பேரிய ஜெயில்ல போடலாம். நான் இப்ப தோத்து போயிருக்கலாம், ஆனா இது என்னோட நிரந்தர தோல்வி கிடையாது. நிச்சயமா திரும்ப வந்து ஜெயிப்பேன்டா உங்களை. புர்புரி நகரத்தை சேர்ந்தவங்களே, மோட்டு பத்துலு தைரியமா நடந்துகிட்டதுனால இன்னைக்கு நம்மளுடைய புர்புரி நகர்ல நம்மளோட ஊருக்காகவே இவ்வளவு பெரிய ஸ்கூலை திறக்க முடிஞ்சிருக்கு. மோட்டு பத்துலு, உங்களுக்கு எங்க எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களை மட்டும் பாராட்டாதீங்க சார், இதுல எங்க நண்பர்கள்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த பூசணிக்காய் மண்டைங்க, அப்புறம் இந்த பல்ராம் நாயுடு, அப்புறம் இந்த சிக்கன் சாரி எல்லாரும் சேர்ந்தா பண்ணிருக்கோம். சோ எல்லாருக்கும் cheers சொல்லுங்க. இந்த இடத்தை சுத்தம் பண்ற வேலைய நல்ல ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க போல இருக்கு. இல்ல மட்டும் அந்த ஆளுக்கு அழுக்குனா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அதனால மீட் மிஸ்டர் சம்கு கிளீனர். சூப்பர் டான், என்ன பெருக்க விட்டீங்களா? நானு வெள்ளையும் சொல்லி மஸ்திட்டு இருந்தேன். ஏய் நிலைமைய பாத்தியா? உங்களுக்கு இருக்குடா டேய். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.